சீமானின் நடவடிக்கைகளை தொடர்ந்து கவனித்து வரும் எந்த ஒரு பெண்ணும் கண்டிப்பாக சீமானின் மீது ஒரு சிறு மரியாதை வைத்திருந்தாலும் அதை தூக்கி போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறது. அப்புறம் நாங்கள் இல்லை சும்மா கொஞ்சம் பழகணும் அப்படிங்கிறது. அப்புறம் இல்லை அவள் தான் விரும்பி என்கிட்ட வந்தா அப்படிங்கிறது. அப்படியே விரும்பி வர்ற அளவுக்கு இவர் என்ன பெரிய மன்மதராஜாவா? என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ பணம் கட்டணும்னு சொல்லியிருக்காப்புல இவர். சொன்னோடனே இரு அப்படின்ட்டு ஏதோ செக் புக்கையோ ஏதோ தேடுறேன்ட்டு ஏதோ செக் புக்கோ அந்த பில்லையோ தேடுறேன்னு தேடி பார்த்துட்டு அந்த அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். வந்து விஜயலட்சுமிலாம் வரணும்னு அவசியம் கிடையாது. காவல்துறையிலேருந்து தான் கொண்டு போய் பதிவு பண்ணணும் பதில் மனு என்னன்றது. அதை பார்த்துட்டு அந்த சாட்சியங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே தம்பி கிளம்பு, நீங்கள் போய் விசாரிங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் சிறை செல்வது 100% உறுதி. பெரியார் சொன்னது வந்து திருமணம் என்பது காட்டு மிராண்டித்தனம்னு அவர் சொன்னது காரணம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணை நீ கடைசி வரை கூட இருந்து ஏமாத்தாமல் இருப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குற அளவுக்கு உனக்கு நாகரிகம் இல்லை அப்படின்னாரு. ஒரு நாகரிகம் அடைந்த சமூகத்தில் திருமணம் என்பது தேவையில்லாத சடங்குன்றது அவர் சொன்ன வார்த்தை. கரெக்டாக அவர் சொல்கிற வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், அப்போ நீ அந்த அளவுக்கு இன்னும் நாகரிகம் அடையலை, இடம் கிடைச்சா ஏமாற்றிட்டு ஓடிடுவ, அதுக்காக தான் திருமணம்னு இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். உண்மையா இல்லையா? இப்போ சீமான் விஷயத்தில் அவன் நாகரிகமானவனாக இருந்தால் அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு ஓடி இருந்திருக்க மாட்டான். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஒரு கடந்த சில நாட்களாகவே அதிக பேசு பொருளாக இருந்தது சீமான் அவர்களுடைய அந்த வழக்கு தான். சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு, அதன் பிறகு நடந்த நடவடிக்கைகள், அப்புறம் வல்லசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடந்த நடவடிக்கைகள், அப்புறம் விஜயலட்சுமியோட வீடியோ, இது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய தினம் காலையில் நடந்தது தான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனு கொடுத்திருந்தார். உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை கொடுத்துருக்கு. அந்த விசாரணைக்கு ஒரு இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் இரண்டு தரப்பும் பரஸ்பரம் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி 2 மாத கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து இது ஒரு பேசு பொருளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. நடிகை விஜயலட்சுமி சீமான் விவகாரம், அப்புறம் பாலியல் தொழில் பண்ணாங்கன்ற அளவுக்கு சீமான் அவர்கள் பேசினது எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்கு இப்போ இந்த இடத்துக்கு போயிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்கின் போக்கில் சீமானின் நடவடிக்கைகளை தொடர்ந்து கவனித்து வரும் எந்த ஒரு பெண்ணும் கண்டிப்பாக சீமானின் மீது ஒரு சிறு மரியாதை வைத்திருந்தாலும் அதை தூக்கி போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பெண் என்பவர் என்ன தவறு செய்திருந்தாலும் அவர் பெண் என்பதால் அவர் அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் வந்து நம்ம வீடுகளிலே எடுத்துப்போம். என்ன ஆமாம் இது கூட செய்ய தெரியலையா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, ஆமாங்க சரியாக கவனிக்கல அப்படின்ட்டுருவாங்க. இல்லை அம்மாவை ஆமாண்டா கவனிக்கல அப்படின்ட்டுருவாங்க. இதே சொல்லும்போது இந்த பொம்பளைங்களுக்கு இதே வேலை தான் அப்படின்னு சொல்லி பாருங்கள், கடுப்பாயிருவாங்க. அதுவும் போக நம்ம சமுதாயத்தில், அதுவும் குறிப்பாக இந்திய சமூக இதுலேயே பார்த்தீங்கன்னா, பெண்களை ஓவராக புனிதப்படுத்துறது அப்படின்ற ஒரு வேலை இருக்குது. அது ஆக்சுவலாக தப்பு தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருந்துக்கிட்டு இவர் வந்து ஒரு தனிப்பட்ட பெண்ணை, அதுவும் தனியாக இருக்கிற ஒரு பெண்ணை, அவங்க வந்து குடும்பம் குட்டியோடு இருந்தாங்கன்னா பரவாயில்ல, யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிறாங்க, அதுவும் உடல்நிலை சரியில்லாத ஒரு அக்காவையும் கூட வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணிடம் முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறது. அப்புறம் நாங்கள் இல்லை சும்மா கொஞ்சம் பழகணும் அப்படிங்கிறது. அப்புறம் இல்லை அவள் தான் விரும்பி என்கிட்ட வந்தா அப்படிங்கிறது. அப்படியே விரும்பி வர்ற அளவுக்கு இவர் என்ன பெரிய மன்மதராஜாவா? விரும்பி வந்தார். முதல்ல இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்கள் வந்து எப்போவுமே ஒருத்தரை வந்து எப்போ பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட புறத்தோற்றத்தை வச்சுலாம் பிடிக்காது. அதை நீங்கள் எல்லாம் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியாது. பெண்கள் வந்து ஆண்களுக்கு தான் புறத்தோற்றம் முக்கியமாக தோணும். இந்த பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் யோசிப்போம். ஆனால் பெண்கள் வந்து புறத்தோற்றத்தை பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஆம்பளை கூட இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் அவங்க லவ் பண்ணுவாங்க. சில டைம் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு இருக்கிற அழகுக்கு அவன்லாம் குரங்கு மாதிரி இருக்கான் அப்படின்லாம் நம்ம பேசிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். வைத்தறிச்சல்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆண்களோட பார்வையே எப்போதும் எப்படி இருக்குன்னா, அவங்கள ஒரு சக மனிதராக பார்ப்பதில்லை.
அதை ஒரு பொருளாக தான் பார்க்குறது. அதனால் சொல்லுவான்ல, அவனுக்கு வந்து வாழ்வ படுறா கார்லாம் வச்சுருக்கான். ஏன்னா அந்த காரை பார்க்குற மாதிரி, அந்த பைக்கை பார்க்குற மாதிரி, அந்த வீடை பார்க்குற மாதிரி அந்த பெண்ணையும் ஒரு பொருளாக தான் பார்த்து பழகுறாங்க. ஒரு பக்கம் புனிதம்மான், இன்னொரு பக்கம் மதிக்க மாட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை வந்து இவ்வளோ தூரம் தரக்குறைவாக, அதுவும் நேற்று வந்து உச்சகட்டத்துக்கு போயிட்டான். ஆமையா ஒரு பாலியல் தொழிலாளி, நான் போனேன் அவள்கிட்ட காசை கொடுத்தேன் அப்படின்ட்டான். இதெல்லாம் பொது வெளியில் பதிவாகிட்டே இருக்குன்றது அவனுக்கு கொஞ்சம் கூட கவனம் இல்லை. சீமானை ஒழிச்சு கட்டுறதுக்கு வேறு யாருமே தேவையில்லை, சீமானே போதும். அவரே ஒரு குழியை தோண்டி அவனே அதுக்குள்ளே விழுந்து அவனே இழுத்து மண்ணள்ளி போட்டு மூடிப்பான். இதில் எனக்கு வருத்தம் என்னென்னா, இப்போ வந்து இன்றைக்கி சீமானின் தம்பிகள்லாம் வந்துடுவாங்க, பற்றியா உச்ச நீதிமன்றத்திலே தடை கொடுத்துட்டாங்க, எங்கள் அண்ணனை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அண்ணன் என்னடா நீட் எதிர்ப்பு போராளியா, இந்திய எதிர்ப்பு போராளியா, இல்லை சுதந்திர போராட்ட போராளியா? பொம்பளை கேஸில் உள்ள போட்டிருக்காங்கடா அவனை. பொம்பளை கேஸில் அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க, இடைக்கால தடை, அவ்வளோதான் சொல்லிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, எதிர்த்தரப்பில் அவங்களோட வாதத்தை கொண்டாந்து வைங்க, அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இப்போ நீங்கள் அதுதான் இப்போ கேள்வி. ஏன்னா இப்போ ரெண்டு தரப்பும் விசாரிச்சுட்டு இந்த வழக்கை விசாரிக்க தடைன்னு சொன்னாங்கன்னா அப்போ நம்ம வந்து சொல்லலாம் சீமானுக்கு வெற்றி ஜெயிச்சிட்டான் அப்படின்னு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அடுத்த தரப்பு வந்து சொல்லட்டும், அதுவரை யாரும் எதுவும் விசாரிக்க வேணாம். இல்லை இப்போ அவங்களுமே வந்து தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த அவங்க பாலியல் தொழிலாளின்னு சொன்னது கூட அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கலாங்க, அழுகுறாங்கங்க பாவம். ஓகே, அது அவங்களுடைய எதிர்ப்பை நான் எடுத்துக்கிறேன். அவங்க சொல்கிறது, அவங்க அடிக்கடி அவங்க வீடியோக்களில் சொல்கிறத நான் சொல்கிறேன். இப்போ அப்படி சொல்லும்போது நீதிமன்றம் இப்படி ஒரு இடைக்கால தடை, இரண்டு தரப்புமே வந்து பரஸ்பரம் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து, அந்த பரஸ்பரம் பேசணுன்றதுல எனக்கு ஏற்பு கிடையாது. இல்லை அது அவங்க எப்படி பேச முடியும்னு கேட்குறேன். இல்லை அதுதான் பரஸ்பரம் நீங்கள் பேசி தீர்த்துக்கிறதுக்கு. இது சொத்து தகராறுலாம் கிடையாது. இது ஒரு சொத்து பிரச்சனை, வாய்க்கா பிரச்சனை, வரப்பு பிரச்சனை அப்படின்னா இந்த வரப்பு அங்கே வைக்கலாமா இங்கே வைக்கலாமான்னு ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிக்கிங்க. காம்பவுண்டு ஒரு அடி உள்ளே வந்திருக்கு, பேசி தீர்த்துக்கிங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது என்ன சிவில் கேஸா? இது கிரிமினல் கேஸு. கிரிமினல் கேஸில் என்னத்தை பேசி தீர்க்கிறது? கிரிமினல் கேஸில் பேசி தீர்க்கிற ஒரே ஒரு விஷயம் எதுவாக இருக்க முடியும்னா ஃபினான்ஷியல் டிஸ்பியூட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். ஃபினான்ஷியல் டிஸ்பியூட்னா இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ₹1,00,000 கடன் வாங்கிட்டு அதுக்கு பதிலாக செக்கை கொடுத்து செக்கு பவுன்ஸ் ஆகி அப்படின்னா மட்டும்தான், அதுவும் கிரிமினல் கேஸ் தான். ஆனால் அந்த கேஸில் வேணால் சொல்லுவாங்க, வேணால் நீங்கள் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில் பண்ணுறதுனா பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிஸ்பியூட்டாக இருந்தால் மட்டும்தான் பேசி தீர்க்கலாம். வேறு எந்த கிரிமினல் கேஸையும் பேசிலாம் தீர்க்க முடியாது. பேசி எப்படி தீர்ப்பீங்க? பேசி எப்படி தீர்க்க முடியும்? நான் அருவாள் எடுத்து உங்கள் கையை வெட்டிட்டேன், கிரிமினல் கேஸு, பேசி தீர்த்துக்கலாமா? கடுப்பாகி தம்பியை போட்டு தள்ளிடுறேன், பேசி தீர்த்துக்கலாமா? எப்படி பேசி தீர்க்க முடியும்? கிரிமினல் கேஸ் இது. சிவில் கேஸ்னால் பேசி தீர்க்கலாம். கிரிமினல் கேஸில் ஃபினான்ஷியல் டிஸ்பியூட்டாக இருக்கக்கூடிய கிரிமினல் கேஸை பேசி தீர்க்கலாம். ஆனால் கொடுத்துருக்காங்களே நீதிமன்றம், அப்படி தானே ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு. எங்கள் 2 மாதம் இப்போ உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு? இல்லை 2 மாதம்னு சொன்ன மாதிரி தெரியல. அடுத்து எதிர்த்தரப்பு வந்து அவங்களோட வாதத்தை முன்வைக்கட்டும், அதுக்கப்புறம் விசாரிப்போம் அப்படின்னு இருக்காங்க. 2 மாதம் கொடுத்துருக்காங்க. அப்படியா? சரி, நான் சரியாக கவனிக்கல மேபி. இல்லை 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எதிர்த்தரப்பு அவங்களோட சாட்சியங்கள் எல்லாத்தோட வரணுன்றதுக்காக. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இவர் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கிறாரு தடை விதிங்க அப்படின்னு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால தடை. எதிர்த்தரப்பை அவங்களோட வாதத்தை வைக்கட்டும், ரெண்டுத்தையும் வச்சு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முடிஞ்சால் பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொன்ன அந்த கொட்டேஷன் வந்து கண்டிக்கத்தக்கது. இது கிரிமினல் கேஸ். கிரிமினல் கேஸில் பேசிலாம் தீர்க்கறதுக்கு எதுவுமே கிடையாது. சரியா? அப்போ இது வந்து சீமானுக்கு கிடைத்த வெற்றியா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சும்மா ஒரு தற்காலிக ரிலீஃப்னு வேணால் சொல்லிக்கலாம். இத்தனை நாள் போட்டு எல்லாம் மிதின்னு மிதித்தாங்க, அந்த மிதிக்கிறதுக்கு ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்குறாங்க. சரி, சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டு அந்த இந்த படத்தில் என்ன என்ன படம், அபய் சண்முகியில் இருங்கப்பா, அதான் அண்ணன் சொல்கிறாருல்ல, அவர் ரெடி ஜூட் அப்படின்னு சொல்லுவார், அதுக்கப்புறம் அடிங்கப்பா அப்படின்னு. அந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தில் சொல்லுவாங்க, சரிப்பா ரெடி ஜூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு மிதிக்கலாம். அவ்வளோதான் அது கேப் கிடச்சிருக்குமே தவிர அதில் வேறு ஒரு பெரிய கேப்பும் கிடையாது. இந்த கேஸ்லேருந்து வெளியே வர முடியாதுங்க. முதல்ல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, சீமான் வந்து விஜயலட்சுமி மீது இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற கேஸை விஜயலட்சுமி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நானும் நீங்களோ போய் கொடுத்தா கூட கேஸ் எடுத்துப்பாங்க போதிய ஆதாரங்களோடு. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? இதை பாதிக்கப்பட்டவங்க தான் கேஸ் கொடுக்கணுன்னே அவசியம் கிடையாது. முதல்ல யாரோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை யாரோ ஒருத்தன் ரேப் பண்ணிட்டான்,
நான் அதை நேரில் பார்த்துட்டேன். அந்த பொண்ணு திமிர பார்க்குது. அவன் உடல் வலிமையாக அந்த பொண்ணை பிடிச்சி அமுக்கி கட்டி போட்டு ஏதாவது ரேப் பண்ணிட்டான். நான் பார்த்துட்டேன். நான் ஒரு வீடியோ எடுத்துட்டேன். நேராக நான் யார்ட்டையும் கேட்க வேணாம், நானே போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஐயா இந்த மாதிரி இந்த இடத்துல ஒன்று நடந்தது, என்னால் தடுக்க முடியல, நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அந்த ஆள் இவன் தான், எனக்கு அடையாளம் தெரியும், அவனை அரெஸ்ட் பண்ணிங்கன்னு நான் போய் கேஸ் கொடுக்கலாம். எனக்கு அந்த ஆளை ரேப் பண்ணவனையும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பொண்ணையும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? இதெல்லாம் கிரிமினல் அஃபென்ஸு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, யாராவது ஸ்கூல் பசங்க பைக் ஓட்டிகிட்டு போகிறான்னு வச்சுக்கிங்க உங்கள் ஏரியாவுக்குள்ளே, இங்கே ஒன்றும் பண்ண வேணாம், ஒரு ஃபோட்டோ எடுங்க. அந்த பையன் உருவமும் அந்த பையனோ பொண்ணோ அந்த உருவமும் வண்டியோட நம்பரும் தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து சென்னை டிராஃபிக் போலீஸுக்கு அனுப்புங்க. அவங்க கேஸை போட்டு அவங்க அப்பாவுக்கு நேராக அனுப்பிச்சிடுவாங்க. சொல்ல புரியுதுங்களா? இதெல்லாம் கிரிமினல் கேசஸுக்கெல்லாம் இதுதான் நேச்சர். ஆனால் இப்போது இது ஒரு வழக்கு இப்படி வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, வலசரவாக்கம் ஸ்டேஷன் அவருக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு வந்து நடந்த அந்த ப்ரெஸ் மீட் அப்படின்றது பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஒரு ஆத்திரமாக ஒரு பேசின விஷயம். ஆத்திரமா இல்லை, ஆபாசமாக தான் பேசுகிறான் அந்த ஆள். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ஆபாசம் கம்மியாக பேசியிருக்கான். இதுக்கு முந்தின நாள் வேறு ஒவ்வொரு நாள் பேசும்போதும் ஆபாசமாக தான் பேசுகிறான். இல்லை, அன்னைக்கு பேசும்போது எனக்கு ஒரு 14 வயசில் ஒரு பையன் இருக்கான், எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆச்சு, திருப்பி வந்து அதே விஷயங்களை பேசுறது அப்படின்றத. அப்போ உனக்கு 15 வயசில் பையன் இருக்கான் அப்படின்னா நீ ஒழுக்கமாக வந்து முகம் சுளிக்கிறீங்க. இந்த விஷயத்தை பாலியல் குற்றம் சொல்லி நீங்கள் வந்து முகம் சுளிக்கிறீங்களே அப்படி. நீ தப்பு செய்யாமல் இருந்திருக்கணும். தப்பு செஞ்சுவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பையன் இருக்கிறான், பொண்ணு இருக்குது, என் பையன்லாம் என்ன நினைப்பான், உன் பையன்லாம் என்ன நினைப்பான்றதை பற்றி நீ அன்றைக்கே யோசிச்சிருக்கணும். நாளை பின்ன நமக்கு ஒரு புள்ள பிறந்து அந்த புள்ள நம்மளை பார்த்து காரி துப்புமே அப்படின்னு நீ அன்றைக்கி யோசிச்சிருக்கணும். அன்றைக்கி யோசிக்கல, அப்போ நீ அனுபவிச்சு தான் ஆகணும். உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். நீ அன்றைக்கி உப்பை தின்னுட்ட, இன்றைக்கி வந்து இல்லை நான் தண்ணியெலாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இது இல்லாத பொய்யெல்லாம் யாரையோ பார்த்து, எந்தெந்த அரசியல் தலைவர்களாமா பார்த்து, குறிப்பாக கலைஞர் குடும்பத்தில் எத்தனை பேரை எவ்வளவு தரக்குறைவாக அந்த வீட்டு பெண்களை பற்றிலாம் பேசினேன். அன்றைக்கெல்லாம் அவங்களுக்கு குடும்பம் இருக்கிறதா தெரியலையா அவனுக்கு? அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் இல்லையா? அவங்க வீட்டில் எல்லாம் பசங்க இல்லையா? இல்லை குழந்தைங்க இல்லையா? அவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இல்லையா? இன்றைக்கி சொல்லி என்னை ஒவ்வொரு முறை பேசும்போதும் என் தாயை குறித்து பேசுகிறாங்க, அவங்க ஒரு பெண் இல்லையா? இன்றைக்கி தான் அவங்க அம்மா பெண்ணுன்னு தெரியுமா? இதை விட ஒரு கொடூரமான ஒரு விஷயம் சொல்கிறேன். அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை. அவர் வந்து சீமானோடு பணிபுரிந்தவர் திரைப்படங்கள்லாம். அவர் எடுத்த அந்த 5 ஓடாத படத்துலேயும் வேலை பார்த்தவர். சரியா? என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ பணம் கட்டணும்னு சொல்லியிருக்காப்புல. இவர் சொன்னோடனே இரு அப்படின்ட்டு ஏதோ செக் புக்கே ஏதோ தேடுறேன்ட்டு, ஏதோ செக் புக்கோ அந்த பில்லையோ தேடுறேன்னு தேடி பார்த்துட்டு அந்த அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். நீங்கள் இவ்வளோ கோபமாக திட்டுற அளவுக்கு அது யார் அவ்வளோ பெரிய அப்படின்னு இவர் பதில் கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சீமான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த வேற யாரும் இல்லை, எங்கே, இதுதான் அவனோட தரம். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, தன் குடும்ப உறுப்பினர்களையே இன்னொருத்தர் முன்னாடியே இப்படி அசிங்கமாக பேசுகிறோம். தனியாக பேசினாலே தப்பு தான், இல்லை யாரை பேசினாலுமே தப்பு தான். அதுக்கப்புறம் சரி எதிரியை பேசுகிறான்னு சொல்லி விட்டுறலாம் அப்படின்னா கூட அவன் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களையே அது மாதிரி பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறவன் ஒரு விஜயலட்சுமிலாம் பேசுறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. இதை பார்த்து அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அட நாய இவன் இப்படி இருக்கான்னா அவன் விஜயலட்சுமி அப்படி தான் பேசுவான், அவனை வேறு என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே அவனை பற்றி பேசுகிறதுலே அர்த்தம் இல்லை அப்படின்றது அப்போ தான் தோணுச்சு. நான் திரும்பவும் கேட்டேன், ஏங்க அவர் சொல்லிக்கிட்டாரு, ஓகே விட்டுருங்க, நீங்களும் அந்த வார்த்தையை சொல்லும்போது சுமாரியா நான் ஏதோ சொன்னேன் நீயும் சேர்ந்து சொல்கிற அப்படின்னு உங்களெல்லாம் கண்டிக்கணும்னு. ஆமாங்க அப்படி தாங்க செய்வாங்க சாதாரணமாக, முதல்ல சொல்ல மாட்டாங்க, அப்படியே வந்து சொன்னாலும் வேறு இன்னொருத்தர் சொல்லும் போது ஆமான்னு சரின்னு சொல்ல மாட்டாங்க. இவன் ஆமான்னு சரின்னு சொன்னவன் தான், இவனை போய் இவன்கிட்ட என்னங்க எதிர்பார்க்க முடியும்? அதாவது தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வந்து தனி ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த தனி ஒழுக்கம் இல்லாத மனிதன் என்னைக்காவது ஒரு நாள் எல்லா இடத்துலையும் செருப்படி வாங்குவான். ஏன்னா அவனுடைய அந்த பழக்கம் ஹேபிட் வந்து மாறவே மாறாது. அப்போது அவன் கூட வேலை பார்க்குற அந்த கட்சியில் இருக்கிற பெண்களையும் அப்படி தான் பேசுகிறானா தெரியல. பொதுவெளியில் தான் தங்கச்சின்றான். எனக்கு மிகப்பெரிய வருத்தமே, இந்த விஜயலட்சுமியை பற்றி பேசும்போது மட்டும் 10 பெண்களை கூட கொண்டாந்து நிப்பாட்டிக்கிறான். எதுக்கு பெண்கள் பின்னாடி ஒளியிற? எதுக்கு பெண்கள்? நீ என்ன சொல்ல வர்ற அந்த பெண்களை நிப்பாட்டுறதன் மூலமாக? எனக்கு சத்தமே புரியல. அவங்களா வரலையா? அவர் தான் நிப்பாட்டினாரா?
ஏங்க அவர் சொன்னால் தானே நிற்க முடியும். அவர் சொல்லாமல் எப்படி நிற்க முடியும்? நீங்கள் போய் சீமான் பக்கத்தில் நின்ற முடியுமா? அவங்க கட்சிக்காரங்க தானே. கட்சிக்காரங்க எல்லோரும் வந்து நிற்க முடியுமா? மற்ற விஷயங்கள் பேசும்போதெல்லாம் ஆம்பளைங்களை நிப்பாட்டுற, விஜயலட்சுமி மேட்டர் பேசும்போது மட்டும் பெண்கள் நிப்பாட்டி வச்சுருக்க. அப்போ நிப்பாட்டி வச்சுருக்கேன்னு தானே சொல்ல முடியும். மற்ற அரசியல் கருத்தெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பெருசாலாம் ஒன்றும் அரசியல் கருத்து பேசி கிளிக்க போகிறது இல்லை சீமான். என்ன பேசுவான், பெரியார் திட்டுவான், இல்லை கலைஞரை திட்டுவான். அந்த மாதிரி நேரத்துலலாம் ஆம்பளை பசங்களை நிப்பாட்டி வச்சுக்கிற. விஜயலட்சுமியை பற்றி பேசும்போது மட்டும் பொம்பளை பிள்ளைகளை நிப்பாட்டுறேன். எனக்கு அந்த பொம்பளை பிள்ளைகள் மேலே கூட வருத்தம் இல்லைங்க. அதுங்க பாவம் சின்ன பிள்ளைங்க, அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. கூப்பிட்டு 2 அப்போ அறிவு இல்லை. அவன் லூஸ் மாதிரி அந்த கேஸுக்கு பேசிகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அவன் பின்னாடி போய் நின்றுட்டு இருக்க. அறிவு வேணாமா அவனுக்குன்னா? அவங்க அப்பா அம்மா 2 கூப்பிட்டு அப்பா மாட்டாங்க. யோசிக்கணும். அந்த வீட்டு அந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? அது அங்கே போய் நின்னா என்ன அர்த்தம்? அந்த விஜயலட்சுமிக்கு ஏற்பட்ட பாதிப்பை என்டார்ஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தமாகும். அதுதானே விஷயம். இதில் திரும்ப திரும்ப சொல்கிறது, நாங்கள் ஒன்றா தான் விரும்பி தான் இருந்தோம். அந்த விஷயம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து ஒரு மாற்று கருத்து இருந்துகிட்டே இருக்குல்ல. அதில் மாற்று கருத்து இல்லை, மாற்று கருத்துனா மாற்றி பேசுறது. மாற்று கருத்து வேற, மாற்றி பேசுறது வேற. மாற்றி பேசுகிற விஷயம் அப்படின்றது தொடர்ந்து இப்படி ஒரு இருக்கும், வேற ஒரு சொல்கிறாரு, அப்புறம் இல்லவே இல்லைன்னாரு. அவனுக்கு முதல்ல என்ன சொல்லி பார்த்தா, அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதுன்ட்டான். ஆமாம். இவ்வளோக்கா அந்த பொண்ணு வந்து அவன் எடுத்த ஒரு படத்தில் ஹீரோயினாகவே நடிச்சிருக்கு. ஹீரோயினாக நடித்த பொண்ணே எனக்கு யாருன்னு தெரியாதுன்னா. அப்புறம் சரி இது ரொம்ப ஓவர் பொய்யா இருக்குது, இதில் தெரியும் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னா. இட் டசன்ட் லுக்ஸ் லைக் வாட் யூ திங்க் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு இது சொல்லுவாங்க. அது மாதிரி அடுத்தால என்ன சொன்னால், ஆமாம் காதலிச்சோம் ஆனால் திருமணம் செய்ய முடியல. அப்புறம் ஆமாம் ஒன்றா தான் இருந்தோம். இல்லை ஆமாம் அப்புறம் காசு கொடுத்தேன். இப்போ கடைசியாக எங்கே வேண்டாம், ஆமாம் நான் காசு கொடுத்தா அவன் என்னை படுத்தா சரியாக போச்சு அப்படின்ட்டான். என்ன இவனுக்கு பயம் ஆகி போச்சுன்னா, என்ன சொல்கிறது, பித்தம் தலைக்கு ஏறிடுச்சு. கண்டிப்பாக மாட்டணும் அப்படின்ற பயம் வந்துருச்சு. அன்றைக்கி கூட இவர் திருச்சி சூர்யா சொல்லிகிட்டு இருந்தார், சீமானோட ஒரு வீடியோ என்கிட்ட இருக்குங்க, அவன் இல்லைன்னு மறுக்கட்டும் நான் வெளியிடுறேன் அப்படின்னாரு. ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொன்னார், அவன் இல்லைன்னு மறுக்கட்டுங்க நான் வெளியிட்டுறேன். அதே வீடியோ என்கிட்டே இருக்குன்னா சாட்டை துறைமுருகன்ட்டையும் இருக்கும். அதனால தான் சாட்டையை பார்த்து பயப்படுறான் அவன். சாட்டையை பார்த்து சீமான் ஏன் பயப்படுறான்னா வேறு ஒன்றும் கிடையாது, என்கிட்ட என்ன வீடியோ இருக்கோ அந்த வீடியோ சாட்டையிட்டையும் இருக்கும். அதனால தான் சாட்டை எது சொன்னாலும் சரிங்க. உண்மை நிலவரம் என்னென்னா, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நல்லா தலைவலிக்குது, இல்லை சளி பிடிச்சிருக்கு, கொஞ்சோண்டு விக்ஸை தடவைனா கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீயாக இருக்குல்ல, அது மாதிரி தான் விஜயலட்சுமி என்பது சீமானின் தீராத தலைவலி. அதுக்கு லேசாக அமிர்தாஞ்சன் பூசின மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்கிற சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பே தவிர, இது அவங்களுமே அப்பப்போ அமைதி ஆயிடுறாங்க இல்லையா? திடீர்னு ஏதாவது ஒன்று பேசுகிறாங்க, ஒரு 50,000 1 லட்சமோ இவங்க தரப்புலேருந்து கொடுக்கப்படுது, உடனே அவங்களும் அமைதி ஆயிடுறாங்க. ஆனால் திடீர்னு வந்து மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு வீடியோ போட்டு டே சீமான் அப்படின்ற மாதிரி ஒரு டோனில் பேச ஆரம்பிப்பாங்கல்ல. அது பேர் என்ன, ரவீந்திரநாத் பழனிசாமியா யாருன்னே தெரியாது. ரவீந்திரநாத் பன்னீர்செல்வம் அவரை யாருன்னே தெரியாது. ஆனால் திடீர்னு அவர் உங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டு ஏடிஎம்கே பற்றி எதாவது பேசினா பிச்சு விடுவோம் பிச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணி மிரட்டினா என்ன பண்ணுவீங்க? யாரா நீ வந்து பாரு அப்படின்னீங்களா? நான் தான்ப்பா ஓபிஎஸோட பையன், இன்னொரு வாட்டி எங்கள் அப்பாவை பற்றியோ இல்லை ஏடிஎம்கே பற்றி எதாவது பேசினா தொலைச்சி விடுவோம் அப்படின்னு ஒரு இது வந்து அவர் ஃபோன் பண்ணுவார்லாம் நான் சொல்ல வரல, ஒரு உதாரணம் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். அவர் ஒரு இவ்வளோக்கும் ஒரு எம்பி, அப்போ கூட அவரை யாருக்குமே தெரியாது. அப்படி தெரியாத ஒரு அரசியல்வாதிகிட்டே இருந்து ஒரு ஃபோன் வந்தாலே என்ன பண்ணுவீங்க? பொதுவாக என்ன பண்ணுவோம்? எந்த பேக்ரவுண்டும் கிடையாது நமக்கெல்லாம். என்ன பண்ணுவோம்? சரிங்க இனிமேல் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவோம். அதானே? அப்போ விஜயலட்சுமியோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. இது மாதிரி மிரட்டினாங்கன்னு சொல்கிறது கூட ஆள் கிடையாது அவங்களுக்கு. நீங்களாவது வீட்டில் போய் உங்கள் அம்மாட்டையோ உங்கள் மனைவியார்ட்டையோ சொல்லுவீங்க, இல்லை உங்கள் எம்டிகிட்ட சொல்லுவீங்க, இல்லை இப்போ நம்ம டீ குடிக்க போகிற நேரத்தில் என்கிட்ட கூட சொல்லுவீங்க. அவங்களுக்கு போய் சொல்கிறதுக்கே ஆள் கிடையாது. இன்றைக்கி கூட ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்கள் வாங்க அண்ணன் உங்கள்கிட்ட பேசணுன்றாரு. சாரி அண்ணன் இல்லை, விஜயலட்சுமிகிட்ட பேசும்போது இந்த தம்பிங்கெல்லாம் இப்படி தான் பேசுகிறாங்க, அக்கா மாமா அவங்கள்ட்ட பேசணுன்னாரு. இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு ஆடியோ. அப்போ தொடர்ச்சியாக இது மாதிரி ஃபோன், அதாவது உங்களுக்கு அதிகார மட்டத்திலேருந்து யாராவது உங்களை தொடர்பு கொண்டுக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு வந்துடும், ஒரு பதட்டம் வந்துடும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோன் வருது,
சார் நான் நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாலே டபக்குன்னு பயமாயிடும், படபடப்பு வந்துடும். ஏன்னா அதெல்லாம் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்கள் அந்த அரசு இயந்திரம்னு இருக்குது பார்த்தீங்களா, அது செயல்படலைன்னு எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அது செயல்படுறத நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா பதட்டம் வந்துடும். ஒன்றும் கிடையாது, ஒரு 20,000 ரூபா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நேரத்துக்கு என்னால் பணம் கொடுக்க முடியல, அந்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு உடனே அவன் கேஸை போட்டான். நான் சொன்னேன், யோ 10 நாள் கழித்து தரையா அப்படின்னா அதுக்குள்ளே கேஸை போட்டாங்க, கோர்ட்டில் வர சொல்லிட்டாங்க. அதுவரை எனக்கு கோர்ட்டை நான் பார்த்ததே கிடையாது லைஃப்பில், அதுக்கப்புறமும் பார்த்ததில்லை. அங்கே இவன் பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே ஒரு படபடப்பு வந்தது பாருங்க, ஒரு படபடப்பு வந்துருச்சு எனக்கு. அன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன், இந்த அரசியல்வாதிகளாம் அரெஸ்ட் பண்ண வந்தால் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே, அது என்ன அரெஸ்ட் பண்ணுறப்ப தான் ஹார்ட் அட்டாக் வருமானா? உண்மையிலே வரும், விளையாட்டுக்கெலாம் சொல்ல, உண்மையிலே வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜெயலலிதாவோட மனநிலை எப்படியா இருந்திருக்கும்னு. இங்கேருந்து கெத்தாக ஹெலிகாப்டரில் போய் இறங்குறாங்க பெங்களூரில். கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, போய் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. உட்காருங்கன்னா என்ன பெரிய சோஃபாவாக போட்டிருப்பாங்க, ஒரு பெஞ்சு தான் இருக்கும், போய் உட்காருங்கன்ட்டாங்க. சாயங்காலம் தீர்ப்பு, கொண்டு போய் உள்ள வை அப்படின்ட்டாங்க. எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த ஷாக்கு. ஸோ ஒரு அதிகார மையம் உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது எல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், அதான் வாபஸ் வாங்கிட்டாங்களேன்னு. அந்த அதிகாரத்துலேருந்து ஒருத்தர் மிரட்டும் போது அதோட பயம் இருக்குல்ல, அந்த ஒரு பதட்டம் இருக்குல்ல, அதை எதிர்கொள்ளும் பலம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா தான் உங்களுக்கு, இல்லை அதை பல முறை எதிர்கொண்ட பயிற்சி இருந்தால் தான் உங்களால் முடியும். புரியுதுங்களா? போலீஸ் வண்டியில் ஏறி இருக்கீங்களா? உங்களை யார் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? எதுக்குன்னு கேட்போம். எதுக்குன்னு கேட்பீங்களா, இல்லை வாயை மூட்டி எதுக்கு வம்புன்னு ஏறிடுவீங்களா? எதுக்குன்னு கேட்போம். சரி, அதோ ஒன்று சொல்கிறாங்க, ஏறும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பதட்டமாக தான் இருக்கும். எங்களுக்கெல்லாம் பதட்டம் இருக்காது. ஏன்னா பல போராட்டங்கள், தெருமுனை போராட்டங்கள்லாம் நடத்தி ஒவ்வொரு வாட்டியும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் வச்சு அந்த அது தெரியும், அங்கே போனாலே இங்கே அரெஸ்ட்ன்றது நமக்கு தெரியல. அது பழகி போனதுனால அந்த வண்டியில் ஏறுறது பதட்டமாக இருக்காது. ஆனால் தனியாக யாரும் சொன்னாங்கன்னா பதட்டமாக இருக்கும். புரியுதுங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னா, திரும்ப திரும்ப இந்த அதிகார மையம் அப்படிங்கிறது உங்களை ஒரு மிரட்டும் போது அதோட தாக்கம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியே வர்றதுக்கே ஒரு 4-5 நாள் ஆகுங்க. இல்லை ஒரு அதிகார மையத்துலேருந்து பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த மகிழ்ச்சியிலேருந்து வெளியே வர்றதுக்கும் ஒரு வாரம் ஆகும். என்னுடைய முதல் புத்தகத்தை கொண்டு போய் ஆசிரியர் வீரமணிகிட்ட கொடுத்தப்போ ஒரு நாள் காலையில் போய் டைம் வாங்கிட்டு போய் கொடுத்த உடனே மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் வருது திடல்லேருந்து. ஆசிரியர் ஐயா 12 மணிக்கு வராங்க, உங்களை பார்க்கணுன்னாங்க, வர முடியுமா அப்படின்னாங்க. ஒரே குஷியாகிடுச்சு. நேத்தாம் புக் கொடுத்தா அதுக்குள்ளே படிச்சிட்டாரா அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா உண்மையிலே அதுக்குள்ளேயே படித்து முடிச்சிட்டாரு. படித்து முடிச்சு 3 பக்கத்துக்கு லெட்டர் ஒன்று எழுதி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். இந்த புக்கில் இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் இருக்குதுன்னு. அதுக்கு அடுத்த எடிஷனில் அதை தூக்கி உள்ளே போட்டோம். அந்த மகிழ்ச்சி எனக்கு ஒரு வாரமாக ஓடிட்டு இருந்தது. மகிழ்ச்சியும் அப்படி தான் இருக்கும், பயமும் அப்படி தான் இருக்கும். ஸோ விஜயலட்சுமி திட்டுறதுன்றது பேர் விக்டிம் பிளேமிங். யார் பாதிக்கப்பட்டாரோ அவங்களையே குற்றம் சாட்டுறது. தம்பிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாம் இருக்க வேணாம், இந்த மகிழ்ச்சி மிகவும் சொற்ப காலம்தான். ஏன்னா காவல்துறை தரப்பிலிருந்து அவங்க கொண்டு போய், இப்போ வந்து விஜயலட்சுமிலாம் வரணும்னு அவசியம் கிடையாது, காவல்துறையிலேருந்து தான் கொண்டு போய் பதிவு பண்ணணும் பதில் மனு என்னன்றது. அதை பார்த்துட்டு அந்த சாட்சியங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஓகே தம்பி கிளம்பு, நீங்கள் போய் விசாரிங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் சிறை செல்வது 100% உறுதி. 2026 எலெக்ஷன்லலாம் அண்ணன் இருக்க மாட்டார், அண்ணன் உள்ளே தான் இருப்பார். மினிமம் 7லேருந்து 10 வருஷம். என்ன நம்பிக்கையா சாபமா? சாபம்லாம் கிடையாது, நடைமுறை சட்டத்தை சொல்கிறேன். பிஎன்எஸ் படி 7 முதல் 10 ஆண்டுகள் ப்ளஸ் அபராதம், நஷ்ட ஈடுகள், இன்னும் என்னெல்லாம் வருதோ, என்னெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. மெயின் கேஸ் இது. அது அவங்க சமாதானத்துக்கு வராத பட்சத்தில் சமாதானத்துக்கே இதுக்கு வர முடியாதுங்க. அவங்க வந்தாலும் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க போல. இல்லைங்க, நான் தான் சொல்கிறேனே, இப்போ தம்பி கையை வெட்டிட்டேன், நான் கையை வெட்டிட்டு சமாதானத்தில் போயிட முடியுமா? கையை வெட்டின கேஸ் தனியாக தான் நடக்கும். தம்பியே போய் சொல்லலாம், இல்லைங்க நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு. போடா லூஸு, ரோட்டில் வயலன்ஸ் நடந்திருக்கு, வாபஸ் வாங்குறியாமா? வாபஸ் வாங்குறதுக்கு நீ யார் அப்படிம்பாங்க போலீஸு. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், கிரிமினல் கேஸை பொறுத்தவரை ஃபினான்ஷியல் டிஸ்பியூட் ஒன்று தான் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில் பண்ண முடியும். வேறு எந்த கிரிமினல் கேஸும் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. அதுதான் சட்டம்.
ஒருத்தனை கையை வெட்டிவிட்டு, இல்லை ஒருத்தனை அடிச்சுவிட்டு, இல்லை ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு, வேறு ஏதாவது திருட்டு வேலைகளில் ஈடுபட்டு, இதெல்லாம் கிரிமினல் கேஸ். இந்த கிரிமினல் கேஸுக்கெல்லாம் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்லாம் கிடையாது. ஃபினான்ஷியல் டிஸ்பியூட்டுக்கு மட்டும்தான் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் டிஸ்பியூட்லேயும் என்ன வரும்னா, இந்த மாதிரி எனக்கு இதை வாங்கி தரேன்னு சொன்னார், அப்புறம் வாங்கி தராமல் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி போய் கேஸை போடுறாங்கன்னா, சரிங்க என்ன அவுட் ஆஃப் த கோர்ட் பண்ணிக்கிறீங்களா, நீங்களே வாங்கின காசை கொடுத்துட்றீங்களா அப்படின்ற மாதிரி வேணால் கேட்கலாம். இப்போ இழந்த கன்னித்தன்மையை இவர் திருப்பி கொடுக்க போகிறாரம்மா, கொடுத்து அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்டா? இல்லை, இந்த கன்னித்தன்மைன்றதே தப்பு. அதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அது ஒரு மொக்கத்தனமான ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாங்க. ரேப் கேஸ்னால் உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் அவங்க டாக்டர் வந்து கைகளால் சோதனை செய்து அந்த ஹைமன் லேயர் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ ஏற்கனவே உடலுறவு கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்கள ரேப் பண்ணால் அது ரேப்பில் வராதா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கேஸாக போட்டு சுப்ரீம் கோர்ட்லேருந்து அதெல்லாம் நீக்கிட்டாங்க. இருக்கிறது எவிடன்ஸு, சாலிட் எவிடன்ஸ் இருக்குது. கருக்கலைப்பு செய்த போது கணவர்ன்ற இடத்துல சைமன் கையெழுத்து போட்டிருக்கு, முடிஞ்சு போச்சு. கணவர்னு தான் கையெழுத்து போட்டிருக்க, நீ கல்யாணமே பண்ணலையே. இன்றைக்கி வந்துட்டார், பெரியார் தூக்கிட்டு வந்துட்டார். பெரியார் என்ன சொன்னார்? திருமணம்லாம் தேவையற்றதுன்னு சொன்னார். இப்போ வந்து என்ன திருமணம் செய்யலை, திருமணம் செய்யாமல் ஏமாற்றிட்டாருன்னு சொல்லு. டேய், அவர் சொன்னது வேற, நீ சொல்கிறது, நீ பண்ணுறதுக்கு பேர் ஃப்ராடு. நீ கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லலைன்னா அந்த பொண்ணு கூட படுத்துருக்காது. நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என் பொண்டாட்டி மாதிரி, நான் உனக்கு மாமா மாதிரி அப்படின்லாம் சொல்லி ஏமாத்துனதுனால அந்த பொண்ணு சரின்னு இருக்கு. இது வந்து ஏமாற்றி பண்ணதுனால இது ரேப்பு. நம்ம கல்யாணம்லாம் பண்ண வேணாமா, ஒன்றாவே வாழலாம். அப்படி வாழ்கிற நிறைய நண்பர்கள் எனக்கு தெரியுங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோடய செட்டில் உள்ள நண்பர்களே நிறைய பேர் தெரியும். ஒரு 7-8 ஜோடி இருக்காங்க. 25 வருஷத்துக்கு மேலே ஒன்றா தான் இருக்காங்க, கல்யாணம்லாம் பண்ணிக்கவே இல்லை. இதில் 2 பேர் என்ன தெரியுமா, குழந்தை பெற்றுக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பெற்றுக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டு குழந்தையே தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரோட கேரியரும் டிஸ்டர்ப் ஆகும். குழந்தை பெற்றுக்கிறதா இருந்தால் ஒரு 1.5 வருஷம் கேரியர் டிஸ்டர்ப் ஆகிடும். குழந்தை பெற்றுக்க வேணாம், அது மேலே குழந்தை எடுத்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்து வளர்க்குறாங்க. அந்த 2 பிள்ளைங்களும் அவங்கள அப்பா அம்மா தான் கூப்பிடுது. எந்த கல்யாணமும் பண்ணிக்கல. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ரொம்ப ஜோக்கு. என்னென்னா, டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்திருக்காங்க 2 பேரும். நம்ம இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே லவ் பண்ணிகிட்டே இருக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம், ஒரு வீடை பார்த்து 2 பேரும் ஒன்றா குடியேறும். டீ கடையில் முடிவு பண்ணியிருக்காங்க. முடிவு பண்ணி உடனே ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஏரியாவை தேடி போய் பார்த்து சாயங்காலமே வீடை பார்த்து அட்வான்ஸை கொடுத்துட்டு மறுநாள் காலையில் 2 பேரும் அங்கே குடி போயிட்டாங்க. அவ்வளோதான். பால் காய்ச்சினாங்க, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோக்கும் அவங்கெல்லாம் பெரிய அரிஸ்ட்டும் கிடையாது, அவங்க பெரிய அரிஸ்ட்டும் கிடையாது. அப்போது இதெல்லாம் வந்து ஒத்துக்கலாம். இதெல்லாம் வந்து அதாவது பெரியார் சொன்னது வந்து திருமணம் என்பது காட்டுமிராண்டித்தனம்னு அவர் சொன்னது காரணம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணை நீ கடைசி வரை கூட இருந்து ஏமாத்தாமல் இருப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குற அளவுக்கு உனக்கு நாகரிகம் இல்லை அப்படின்னாரு. ஒரு நாகரிகம் அடைந்த சமூகத்தில் திருமணம் என்பது தேவையில்லாத சடங்குன்றது அவர் சொன்ன வார்த்தை. கரெக்டாக அவர் சொல்கிற வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், அப்போ நீ அந்த அளவுக்கு இன்னும் நாகரிகம் அடையலை, இடம் கிடைச்சா ஏமாற்றிட்டு ஓடிடுவ, அதுக்காக தான் திருமணம்னு இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். உண்மையாக இல்லையா? இப்போ சீமான் விஷயத்தில் அவன் நாகரிகமானவனாக இருந்தால் அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு ஓடி இருந்திருக்க மாட்டான், ஏமாற்றிட்டு ஓடி வந்துட்டான். அதனால தான் ரேப் கேஸ் போடுறாங்க, அதனால தான் ஏன் திருமணம் பண்ணலன்னு கேட்குறாங்க, அதனால தான் ஏன் கையெழுத்து போட்ட இடத்துல கணவன் கையெழுத்து போட்டேன்னு கேட்குறாங்க. இவன் நாகரிகமானவனாக இருந்தால் நீ ஏன் திருமணம் செய்யலைன்னு நம்ம கேட்கவே மாட்டோம். நீ நாகரிகம்னா கிலோ எவ்வளோன்னு கேட்குறவ, அப்போ ஒன்று அப்படி தான் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு எடிட்டர் லுக்கிங் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.